233 இடம் நாங்க தான் நிற்போம். வருவோம். விஜயெல்லாம் வர முடியாது. விஜயெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதல்ல அவர் இலவசமே தரமாட்டேன்னு சொன்னாரு. இப்ப எந்த மூஞ்சி வச்சு நீ இலவசம் சொல்றாரு அவரு? அதெல்லாம் வேஸ்ட். எல்லாம் வந்து அது எல்லாம் எங்களை பார்த்து தான் அவங்க சொல்லிட்டு இருக்காரு. எதுவுமே வந்து அவங்கள யோசிச்சு சொல்ல, எல்லாமே எங்களை பார்த்து தான் சொல்றாங்க. மீண்டும் 2026 தளபதி ஆட்சி தான் அமையும். நாங்க 200 ஜெயிக்கிறது உறுதி. மக்கள் எல்லாரும் தலைவர் பக்கம்தான். அதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளை சிறுவித்தனமாக அவர் பேசுறாரு. அவர் பேசுறதும் ஒரு எடுத்துக்க முடியாது. ஆமா, அவர் செய்யறதே தவறு செய்யறாரு. காப்பி அடிக்கிறாரு. எங்களை பார்த்து அவர் காப்பி அடிக்கிறார். திமுக பார்த்து காப்பி அடிக்கிறாரு. சூழ்நிலையோட அவர் பேசவே இல்லை. அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்க கூடாது. ஏன் இல்லை பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுத்துட்டு நாங்கள் எந்த 1-2 இந்த தவறு நடக்குது. அதை வந்து யாரும் போலீஸோ யாரும் போய் நம்ம கண்காணிக்க முடியாது. தவறு நடக்குது. அதை போய் அது தவறு நடந்ததுன்னா அதுக்கு போலீஸ் இருக்குது, அவங்க ரிப்போர்ட் இருக்குன்னா அதை எடுக்கிறாங்க. அதெல்லாம் எடுக்காமலாம் இல்லை, எடுக்கிறாங்க. அதை வந்து போலீஸ் போய் எல்லாத்தையும் பாதுகாப்பு பக்கத்துலாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. எந்த நேரம் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருமே இருக்கு சார். நம்மளுக்கு மகளிர் விடுதி, தோழிகள் விடுதி எல்லாமே இருக்கு சார். பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு சார். நம்ம தான் சார். இல்ல சார், எந்த போட்டி வந்தாலும் டிஎம்கே தான் சார் ஜெயிக்கும். கண்டிப்பா உறுதியா வெல்லும் பெண்கள் பரப்புரைக்கு போன வீட்டுல ஒவ்வொரு பெண்களும் சார் நம்ம முதலமைச்சர் மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை. கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு, நான் வேற யாருக்கு நான் போட மாட்டேன் அப்படி உறுதியா சொல்லியிருக்காங்க சார். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 300 வீடு போயிருக்கோம் சார். 300 வீட்டுல இதான் சார். ஒவ்வொரு வீட்லயும் 2-3 லேடிஸ் இருக்காங்க சார். கண்டிப்பா அவங்க வந்து வேற யாருக்கு இல்லாம நம்ம சிஎம்க்கு தான் நம்ம முதலமைச்சர் தான் மறுபடியும் நம்ம 2026 அரியணையில ஏறணும்னு சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பா காஞ்சிபுரம்